அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் விசிறி மட்டும் இல்லை, அவர் நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு கிடைத்த ஒரு பெருமை. யோகநாதன் சார் அவர்களுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை தலைமையில் நடக்கிற ஜிம் எழுதினார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அரசு விடுமுறை நாள்களிலும் உங்களுக்கு ஏடிஏ சுகுமார் சார் வந்திருக்காங்க. உண்மையிலே சார் அன்னைக்கு சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கும் இன்ஜினியர் சார் அவங்களுக்கும் அது மாதிரி நீங்களும் பல்வேறு இடத்துலேருந்து வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு 2 நிமிஷம் பயிற்சி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இயற்கை விவசாயம் நிறைய இடத்துல பிரபலமாக எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. முன்னாடி நமக்கு பசுமை புரட்சிக்கு பின்னாடி தான் ரசாயன பயன்பாடு அதிகமாக இருந்துச்சு. இப்போ தான் உரம்லாம் நம்ம போட்டோம். பின்னாடி இப்போ நமக்கு ஒரு 10-20 வருஷமாக அதனுடைய தாக்கங்கள் கேன்சர் நிறைய இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே இயற்கைக்கு மாறிட்டு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அது இயற்கை விவசாயத்தோட பொருட்களும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. இயற்கை விவசாயத்தை நம்ம ஒரு ஆள் தனியாக பண்ண முடியாது. அதான் உண்மையான நிலவரம். இங்கே ஒரு தோட்டம் இருக்குது, இங்கே ஒரு தோட்டம் இருக்குன்னா அவர் ரசாயன உரம் பூச்சி மருந்துலாம் அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. மருந்து அடிக்கும்போது அதனுடைய இதுக்கு வரும். அங்கே உரம் போடும் போதும் இப்போ என்ன பண்ணணும், இயற்கை விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு முயற்சி பண்ணணும். அந்த கிராமமே இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இப்போ நம்ம யோகநாதன் ஐயா ஒரு பஞ்சகாவியா அப்படிங்கிற ஒரு பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு 5 பொருட்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய பொருட்களை வைத்து இயற்கை விவசாயத்தை ஒரு இடுபொருட்காக இருக்கிற இன்றைக்கு ஒரு முகாம் நடத்துகிறாங்க. இயற்கை விவசாயம் ஒரு விவசாயியோ இல்லை மற்றவங்களோ ஏன் இயற்கை விவசாயத்துக்கு போகணும்னா ஒன்று இயற்கை சார்ந்த பொருட்கள் கிடைக்கும், ஹெல்த்துக்கு நல்லது. இன்னொன்று அந்த விவசாயத்துக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அப்படி தானே? இப்போ லாபம் கிடைச்சாதான் அவர் அந்த விவசாயத்தை பண்ணுவார். இப்போ போட்ட உடனே பூச்சி நோய் வளராமல் இருந்துச்சுன்னா அவருக்கு கொஞ்சம் நஷ்டம் வரும். அந்த தடுக்கிறதுக்காக இயற்கை சார்ந்த முறையில் எப்படி விவசாயத்துக்கு லாபம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பஞ்சகாவியாவில் அவர் எல்லாமே சொல்லுவாங்க, வரிசையில் சொல்லுவாங்க. பசுமாட்டில் கிடைக்கக்கூடிய 5 பொருட்களை வச்சு செய்வாங்க. அதில் நமக்கு பஞ்சகாவியாவில் அந்த பசுவோட சாணம், அப்புறம் நெய், தயிர், பால், யூரின் அதை சொல்கிறோம். 5 முக்கியமான சொல்கிறோம். நெய் மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லி. பட் அந்த நெய் காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு என்னன்னு சொல்லிக்கிட்டால் அதில் 2-3 விதம் ஐயா சொல்லுவாங்க. இதான் நான் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம்னா 2-3 அந்த சின்ன சயின்ஸ் பேக்ரவுண்ட் அது என்னன்னு சொல்கிறாங்க. நெய் பார்த்தீங்கன்னா அதில் அது ரொம்ப முக்கியமானது இந்த ஹார்மோன் சொல்லுவாங்க, வளர்ச்சி ஊக்கிகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதில் நிறைய இருக்குது. ஆக்சின், ஜிப்ரோலின், சைட்டோகைனின், எத்திலின், ஆக்சிஜன், நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. அதில் 2-3 ஹார்மோன் செடிகளோட வளர்ச்சிக்கு உதவும். அதில் இந்த ஆக்சினும் ஜிப்ரலினும் உள்ள ஹார்மோன்கள் உற்பத்திக்கு அந்த நெய் ரொம்ப முக்கியத்துவம். அதுதான் நெய் மட்டும்தான் அதில் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள். மற்றதெல்லாம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படியே ஸோ இந்த ஆக்சின் ஜிப்ரலின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான அந்த ஹார்மோன்கள் செடியில் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா செடியில் தெளிக்கும் போது, இலை வழியாக தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா இலையில கொஞ்சம் ஒட்டிட்டு என்ன ஸ்லோவாக அந்த இலை துளைகள் நமக்கு வேர்வை துளிகள் இருக்கிற மாதிரி செடியில் இலை துளைகள் இருக்கு. அந்த வழியாக உள்ளே சென்று அந்த செடி பெரிதாக வளர்றதுக்கு நெய் ஒரு ரொம்ப முக்கியமான இருக்குது. மற்றது எல்லாமே ஐயா சொல்லுவாங்க. அப்படியே ஸோ நீங்கள் இந்த பஞ்சகாவியா நம்ம தயாரிக்கிற மட்டும் இல்லை, நம்ம செடிகளுக்கு பண்ண ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் நம்ம அதையும் நீங்கள் எல்லாமே மோட்டிவேட் பண்ணோம். ஒரு ஆரம்பத்தில் எடுத்த உடனே பெரிய லெவலில் பண்ணாமல் ஒரு 10 லிட்டருக்கு என்ன உங்களால் பண்ண முடியுமோ அதை எடுத்து பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள செடிகளுக்கு போடுங்க. உங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள கத்திரிக்காய், வெண்டைக்காய், அது மாதிரி காய்கறிகள், பூச்செடிகள் அதுக்கெல்லாம் போடுங்க. உண்மையிலேயே நம்ம தமிழ்நாடு வேளாண் பொருட்களுக்கு இது சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. 3% தான் நம்ம தெளிக்கணும்னு சொன்னாங்க. 100 லிட்டருக்கு 3 லிட்டர் பஞ்சகாவியம், 100 லிட்டர் தண்ணிக்கு 3 லிட்டர் பஞ்சகாவியம் தெளிக்கும் போது செடிகளோட வளர்ச்சி பிரமிப்பாக நல்ல பூக்கள்லாம் நல்லா பிடிக்கும். பழங்கள் அது காய்கறிகளோட தரங்களும் நல்லா கூடுறதுக்கு இந்த பஞ்சகாவியா சிறப்பாக இருக்குது. வேறு நம்ம வீட்டு தோட்டத்தில் அமல்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய நம்பர் ஐயாட்ட வாங்கிக்கிறது. ஒரு நிறைய சந்தேகம் நான் நம்பர் சொல்கிறேன் சார்.
நிறைய சந்தேகங்கள் வரும். நீங்க எடுத்த உடனே எல்லாமே சொல்லுவார், ஆடு மாடு பயிர்கள் எல்லாமே. இது சம்மந்தம் இல்லை. இந்த இயற்கை இடுபொருள்களை நான் முன்னாடி வந்து தமிழ்நாடு வேளாண் சிறுகமணி கேள்விகளை ஹெட்டாக இருந்தேன். நான் வேளாண்மை பேராசிரியராக வந்து புதுக்கோட்டை வேளாண்மை கல்லூரியில் இருக்கிறேன். நமக்கு இந்த சோசியல் ஒர்க்லாம் நிறைய ஈடுபாடு உண்டு. அதனால வந்து அவரே ட்ரை பண்ணிட்டு வந்துட்டார். கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. அதனால கொஞ்சம் வந்து நீங்கள் வேற ஏதாவது சந்தேகங்களாலும் கேட்கலாம். நீங்கள் வந்து நம்பர் கடைசியில் சொல்கிறேன். வந்து விவசாயம் வந்து எப்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா பயிற்சிகள் நல்லா ஆர்வமாக கேட்கணும். நம்ம நிறைய பயிற்சிகள்லாம் நடத்திருக்கோம். அந்த உடனே மக்கள் கேட்குற கேள்வி வந்து உங்கள் பேரை சொல்லுங்கள், உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னா கேட்பாங்க. சரிங்களா? வந்து அதை வந்து அப்புறம் நம்ம கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம இப்போ இங்கே தான் இருக்கிறோம், லைவில் தான் இருக்கிறோம். உங்கள் சந்தேகங்கள்லாம் என்னன்னாலும் கேளுங்க. நம்மளால் முடிஞ்சளவு சொல்கிறோம், கட்டுறது கைமண் அளவு. அதனால் என்ன சந்தேகங்களும் உங்களுக்கு சொல்கிறோம். அதேமாதிரி ஐயா துளசியை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. வந்து துளசியை வந்து எல்லார் வீட்லேயும் நல்லா பூஜிக்கிற வைக்கிறாங்க. வந்து அப்படியே வந்து இந்த மூலிகை தாவரங்கள் வளர்க்குறதுக்கு அரசாங்கம் நிறைய இது பண்ணுறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய நீங்கள் தோட்டம் கட்டம்லாம் இருக்கிற நிறைய பண்ணலாம். அதுக்கு வந்து நிறைய உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், யாராவது நான் மூலிகை ஹெர்பல் கார்டன் வைக்க போகிறேன் சார், இல்லை ஹெர்பல் தோட்டம் வைக்க போகிறேன், அதெல்லாம் சொன்னால் கூட என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கைடன்ஸ் வந்து பண்ணுறோம். வந்து அதில் வந்து இந்த இயற்கை சார்ந்த பொருட்கள் பண்ணும்போது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்துருக்கு. வெற்றிவேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெற்றிவேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பிள்ளையாருக்கு மாலையெல்லாம் போடுவாங்க. வந்து அப்படியே அந்த வெற்றிவேர் எண்ணெயில் இருக்குது. துபாய்க்கு பல இதில் கட்டுருப்பா, கிலோ கணக்கில் இப்போ தேவைப்படுது. கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம இந்த பேக் இருக்குல்ல, ப்ரோ பேக் இருக்குல்ல, ப்ரோ பேக்கு பைப்புலையெல்லாம் வளர்த்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏக்கர் கணக்கில் வந்து டிமாண்ட் இருக்குது. அந்த இயற்கை அந்த மூலிகை பொருட்கள், அதேமாதிரி நறுமண பொருட்கள்லாம் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதில் எல்லாம் நீங்கள் வந்து இயற்கை சார்ந்த அதே மாதிரி பூச்சி வெரைட்டிகள்லாம் இருக்குது. சார்லாம் சொல்லுவாங்க. சார்லாம் முசிறி வட்டாரத்தில் வேளாண்மை உதவி இயக்குனராக இருக்கிறாங்க. வந்து அதே மாதிரி எங்கள்கிட்ட வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சொல்லுவோம். நேரத்தின் அருமை கருதி எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பு இருந்த யோகநாதன் ஐயா அவர்களுக்கும் சித்திமணி ஐயங்கார் அவர்களுக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் முனைவர் ராஜா பாபு. என்னுடைய அலைபேசி எண் சொல்லட்டா 917 திருப்பி ஒரு 17 திருப்பி ஒரு 17 832. மீண்டும் ஒரு முறை 9 17 17 17 832. ராஜா பாபு. நான் ஃபோன் எடுக்காதுன்னா பரவாயில்ல, வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வைங்க. எனக்கு எப்போ ஃப்ரீ கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து பேசுகிறேன். சரிங்களா? நான் குடிமேன்மல்ல இருக்கேன். நமக்கு யாது முறை அவர் திருநெல்வேலிக்கு போக வேண்டியது. வாட்ஸ்அப் பார்த்துட்டு பெருமாளை கொண்டுட்டு பெருமாளை பார்த்து திருநெல்வேலி நீங்கள் அதெல்லாம் ஒன்று. ஆமாங்களா? கேள்விகளை பார்த்து சார் நான் கேள்விக்குள்ள தான் இருந்தேன். இப்போ நான் ஒரு மாதம் ஆகுது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்து நான் ஆமாம். நீங்கள் ஏதாவது டவுட்னா கேளுங்க. வாட்ஸ்அப்பில் போடுங்க. வாய்ஸ் அடிக்கிறது மெசேஜ் தப்புனா கூட வாய்ஸ் மெசேஜ் கூட வைங்க. எனக்கு எப்போ ஃப்ரீ கிடைக்குதோ நான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பயிர் சொல்கிறேன். இயற்கை வேளாண்மை வந்து சிறக்கணும். உங்களுடைய வாழ்வும் பெரும்பாலும் இருந்தாலும் வந்து மென்மேலும் சிறக்கணும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.